செல்லம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு எறா குழம்புக்கு ஒரு 1/2 கிலோ வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டு வெங்காயம்லாம் கட் பண்ணி, தக்காளி கட் பண்ணி, மிளகா பொடி, மஞ்சள் பொடி, ஜீரகம், மிளகு, வெந்தயம் அதை வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கிட்டேன். ஜீரகம், மிளகு, வெந்தயம் வறுத்து பொடி செஞ்சுட்டேன். 2 குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு, வெங்காயம் நல்லா குண்டு குண்டாக வெட்டி போட்டு எண்ணெயில் நல்லா பொரிய விட்டு, ஒரு பிடி பூண்டு தட்டி வச்சு கல் வரல நல்லா பொரிஞ்சு ரெடியாக இருக்குது. கல் உப்பு தேவையான அளவுக்கு வச்சு 4 பெரிய தக்காளி பழம் கட் பண்ணி வச்சு அதை ஒரு தொக்கு பார்த்து கொண்டு வந்தாச்சு. முள்ளங்கி ஒரு 2 முள்ளங்கி வெட்டி வச்சுருந்தேன், ஒரு 1/4 கிலோ அளவுக்கு. அதை வச்சுட்டேன். குழம்பு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, தனி மிளகாய் பொடி கொஞ்சம் எல்லாம் வச்சு ஒரு தொக்கு பார்த்து கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் இந்த எறா வச்சுட்டேன். க்ளீன் பண்ண எறா நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணணும், கருப்பெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி விட்டுக்கிட்டேன். குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே மூடி போட்டு கொதிக்க விட்டு இறக்கிட்டேன். இப்போ கொதி வந்துருச்சு. முட்டை ஒரு 6 முட்டை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், தோல் உரித்து. இது இப்போ இறக்குற ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ நான் மிளகு பொடி, ஜீரகம், மிளகு, வெந்தயம் வறுத்து பொடி செஞ்சு இந்த குழம்புல வச்சு இறக்கிட்டேன்டா. அவ்வளோதான். இது தோசைக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கு நல்லாயிருக்கும், சாப்பாட்டோட சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த எறா குழம்புனாலே நம்ம வீட்டில் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. நல்லா கொடுப்பேன், எனக்கு திருப்தியாக இருக்கும். அதில் சும்மா ஒரு கரண்டி சாதம் வச்சு டேஸ்ட் கொஞ்சமாக பார்க்குறேன். இந்த குழம்பு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்கடா. முட்டை சைடிஸ் வச்சுக்கோங்க. முள்ளங்கி, முட்டை, எறா அதை வச்சு சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க. நான் அப்படி தான் கொடுப்பேன். இதில் என் பேத்திங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு, அதனால் ஆசையாக செஞ்சு கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு உட்கார வச்சு பொறுமையாக ஊட்டி விடுவேன். ஒரு எறா வச்சு வெள்ளை சாதத்தில் நெய்யை விட்டுருவேன். அந்த வெறும் எறா முள்ளங்கி மட்டும் எடுத்து வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அழகாக பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்ருவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்கடா. இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு எறா குழம்பு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பாய். வாரத்தில் ஒரு 2 நாள் செஞ்சு கொடுங்க எறா குழம்பு. டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இதுவே நல்லெண்ணெயில் தான் செஞ்சேன். சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் அப்படி இருக்குடா. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.